அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ஒரு ராசி பலன் தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. விசுவாசி வைகாசி 16 வெள்ளிக்கிழமை, ஆங்கில வருடம் மே 30 2025. இன்று கரிநாள், அதே போல சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:37 வரை திருவாதிரை, பின்பு பூசம், அதாவது பின்பு புனர்பூசம். திதி இன்று அதிகாலை 3:28 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று சித்த யோகம், மரண யோகம். சந்திராசன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை. சந்திராசன ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம். இந்த சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இன்று இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் விருச்சிக லக்னக்காரங்களும் மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தின் செல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்க கொண்டு மொபைல் போனில் பேசக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. சிந்தனம் செதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் வண்டி எடுக்கக்குள்ள வண்டியில் அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதா பார்த்து தான் வண்டி எடுக்கணும். அதே போல் தொலைதூரத்து பயணம் செய்வர்கள், தொலைதூரத்தில் இருக்க அலுவலகம் செல்வங்களாம் கொஞ்சம் முன்கூட்டியே சென்றீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக நீங்கள் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாக போய் சேரலாம். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா சந்திராசன் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நல்ல நேரம் காலை 9:30 to 10:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 to 1:30, மாலை 6:30 to 7:30. ராவு காலம் காலை 10:30 to 12, யமகண்டம் மாலை 3 to 4:30, குளிகை காலை 7:30 to 9. சூலம் மேற்கு. இப்போ சூலம்னா கோயிலுக்கு போனால் கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது, அது மேற்கு முகமாக பார்த்து எழுதணும். அப்போ தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும். குளிகைன்னா மாந்தி, மாந்தினா குளிகை. இந்த மாந்தி குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் மிகவும் சிறப்பு. வெகு விரைவில் குழந்தை பாக்கியத்தை அவங்க பெறுவார்கள். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி கொண்டு இருக்கிறவங்கள் இந்த டைமில் கணவன் மனைவி இணைந்தாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் மிக விரைவில் ஏற்படும். அதே போல் ஜோதிட அடிப்படையிலும் ஆராய்ச்சி அடிப்படையிலும் இந்த பெண்கள் தலைக்கு குளித்து இந்த 12ஆம் நாள், 15ஆம் நாள், 16ஆம் நாள், 18ஆம் நாள் கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்போ கருமுட்டைகள் வளர்ச்சியடைந்து முழு வளர்ச்சியில் இருக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு, சந்தான பாக்கியம் ஏற்படுறதுக்கு இறைவனுடைய அருள் கிட்டும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். ராசி பலன் என்பது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு முழு பலனும் கிடைக்கும். சில நட்சத்திரத்துக்கு பாதி பலன் கிடைக்கும். சில நட்சத்திரத்துக்கு பலனே கிடைக்காம போகலாம். அதே போல் சில நட்சத்திரத்துக்கு பாதிப்பு வரலாம், சில நட்சத்திரத்துக்கு பாதிப்பு வராமல் போகலாம். ஏன்னா ஒரு ராசியிலையும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, 9 பாதங்கள் இருக்கிறது. அந்த சந்திரனுடைய பார்வை எந்த நட்சத்திரத்தில் மேல் விழுகிறதோ, எந்த பாதத்தில் மேல் அந்த நட்சத்திரம் பார்வைப்படுகிறதோ அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவார். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் அனைவருக்குமே பாதிப்பு வராது. இருந்தாலும் அந்த ராசியில் இருப்பவர்கள் விழிப்புணர்வோடும் உங்களை காத்துக்கொள்ள கவனமாக இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். இன்று தேவையில்லாத விரயங்களும் மன கஷ்டங்களும் வரக்கூடிய நாள். அதனால் இந்த நாளில் நீங்கள் அமைதியாக இருந்து இந்த நாளை கழிக்கணும். அது உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிங்க. நாள் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு உயர்வும் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்புடைய நாள். உள்ள மகிழும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை கூடும்.
பிள்ளைகளிடத்திலும் அன்பு பாசம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் உயர்வான நாள், சிறப்பான நாள். மிதுன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. நஷ்டங்களும் விரயங்களும் ஏற்படக்கூடிய நாள். கருத்தில் கொள்ளுங்க. இந்த மிதுன ராசியில குரு பகவான் அமைந்திருப்பதால் நீங்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் உன் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படலாம். மீது உங்கள் கிரக நிலைகள் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் மாறும். ஆனால் இந்த ஒரு வருட காலங்கள் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குரு பகவான் பார்க்குற வீட்டுக்கு பலன்களை கொடுப்பார், இருக்கிற வீட்டை அவர் கண்டுக்க மாட்டார். கருத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக தான் இருக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்க உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு. இரட்டிப்பு லாபமும் இரட்டிப்பு வருமானமும் வரக்கூடிய நாள், அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள். உங்களுக்கு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் ஒரு தேர்ச்சியும் பெறக்கூடிய நாள், அற்புதமான நாள்னே சொல்லலாம். மிகவும் சிறப்பு. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பான நாள், பக்திமயம் நாள். உள்ளம் இறை அருளிலே தேரும். இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை, பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள், மிகவும் அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் யோகமான நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள், தனம் அதிகமாக கிடைக்கும். சிறு தொழில் செய்திகளுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறிகள், கீரைகள், ஹோட்டல் வச்சிருக்கவங்க, டீ கடை வச்சிருக்கலாம், இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். தனுசு ராசிக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மகர ராசிகளுக்கு சிந்தனை செதறக்கூடிய நாள், அதனால் கவனம் தேவை. வண்டி வாங்கிச்சு சொல்லக்குள்ள மிகவும் கவனமாக செல்லணும். வண்டியை இயக்கின சிந்தனை எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா விபத்தில் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. சிக்கல்களும் விரயங்களும் ஏற்படைய நாள், அதனால் கவனம் தேவை. விழிப்புணர்வோடு சொல்லணும். யார்கிட்ட பேசினாலும் மிகவும் கவனமாக பேசணும். வார்த்தைகளை கவனமான முறையில் உபயோகப்படுத்தணும். இல்லைன்னா சிக்கல்கள் உங்களை தேடி வரும். மன நிம்மதி உங்களுக்கு குலைந்திடும். கருத்தில் கொள்ளுங்க. மன நிம்மதி வேணும்னா நீங்கள் அமைதியாக இருந்துட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குண தெய்வத்தையோ வணங்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக நீங்கள் இந்த நாளை மாற்றிக்கலாம். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. சிக்கல்கள் ஏற்புடைய நாள் என்பதால் மிகவும் கவனமாக தான் இருந்து தான் இந்த நாளை நீங்கள் செலவு செய்யணும். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் உங்கள் குல தெய்வத்தை மனதார வணங்குங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்குங்க. முடிந்தால் வாழ்க வளமுடன்னு ஒரு வாட்டிலேருந்து 3 வாட்டி சொல்லுங்கள். வாழ்க வளமுடன் சொன்னால் வாழ்க்கை சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சூரிய நமஸ்காரம் எழுந்தவுடன் பண்ணுங்க. உங்கள் முன்னோர்களை வணங்குங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் வணங்குறதுக்கே அதிகம். அந்த ஒரு நிமிஷத்தை நீங்கள் நல்லபடியாக செலவழித்து பாருங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும். அதே போல் எழுந்தவுடன் பூமியை தொட்டு வணங்குங்க. உங்கள் கைகளை இரண்டையும் தேய்ச்சி மூஞ்சில் தடவுங்க. ஏன்னா கையில் நம்ம உள்ளங்கையில் லட்சுமி தேவி குடியிருக்கிறாங்க சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால் கையில் ஒரு ராசி மூஞ்சில் தைக்கக்குள்ள லட்சுமி கடாசம் நம்மளுடைய முகத்துக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அன்று முழுவதும் நம்மளுக்கு சிறப்பான நாளாக செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.